நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ, ஹாய், நான் மாலதி வதேரா பேசுறேன். ஆக்சுவலி நான் டாக்டர் சுனிதாவை சந்திக்கணும், அப்பாயின்மெண்ட் வேணும். அது என்னன்னா, நான் பிரெக்னெண்டா இருக்கேன். அதை பத்தி அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும், அட்வைஸ் கேட்கணும். சரிங்க, உங்களுக்கு அடுத்த வாரம் அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். அடுத்த வாரமா? சரி, நான் வெயிட் பண்றேன். ஓகே மிஸ்ஸஸ் மாலதி, உங்க நேமை நான் எழுதி வைக்கிறேன். அப்புறம் ரெக்கார்ட்ஸ்க்கு சில டீடைல்ஸ் வேண்டி இருக்கும். உங்க புருஷன் பேர் என்ன? புருஷன் பேரு உங்களுக்கு எதுக்கு? நான் தனியா தான் வரேன். புருஷனோட பேரு ரொம்ப அவசியம் ரெக்கார்ட்ஸ்க்காக. அப்படி என்ன அவசியம்? பிரெக்னன்ட் நானா இல்ல என் புருஷனா? சொல்றேன்ல, தனியா தான் வர போறேன்னு. நீ என்ன செஞ்சிட்டு இருக்க மாலதி? விஸ்வா இருக்கும்போது நீ எப்படி தனியா போக முடியும்? பாட்டி, அப்பாயின்மெண்ட் ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் கிடைச்சிருக்கு. அதோட விஸ்வா இங்க இருக்க போறான். இன்னும் 2-3 நாளா வீட்டுக்கு திரும்ப போயிடுவான். எனக்கு அவனை பத்தி தெரியாது. இத பாரு மாலதி, இப்படி கூட இருக்கலாமே. எப்ப விஸ்வா பொறுப்பை ஏத்துக்கிட்டாரோ அதை நிறைவேற்றலாம்ல. அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. உன் நம்பிக்கையை ஜெயிக்கிறதுக்காக அவர் எவ்வளவு உழைச்சுக்கிட்டு இருக்காரு. இத பாரு மாலதி, உங்க 2 பேரோட வாழ்க்கையை நினைச்சு என் மனசுல எவ்வளவு கேள்விகள் வருது தெரியுமா? நீ தானமா என்கிட்ட சொன்ன, என்னை விட விஸ்வா மேலதான் நான் அதிக நம்பிக்கை வச்சிருக்கேன்னு. அவரை தவிர வேற யாரும் உன்னை அவ்வளவு சந்தோஷமா வச்சுக்க முடியாதுன்னு. அப்படி இருந்த நீ இப்ப என்னம்மா ஆச்சு? அந்த விசுவாசம் எங்க போச்சு? அந்த நம்பிக்கை எங்க போச்சு? இவ்வளவு சீக்கிரம் அது காணாம போயிடுமா? இல்ல பாட்டி, விஸ்வா மேல எனக்கு இன்னைக்கும் அதே நம்பிக்கை இருக்கு, அதே அளவுக்கு விசுவாசம் இருக்கு. அவன் என் சந்தோஷத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். சந்தேகம்லாம் ஒரே ஒரு விஷயத்துல மட்டும்தான். ஒருவேளை சேம் ஃபீலிங், சேம் இமோஷன் விஸ்வாவோட மனசுல அவன் குழந்தைக்காக இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இப்போ இந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு தான் விஸ்வாக்கு நான் இந்த டெஸ்டையே வச்சிருக்கேன். மாலதி, புருஷ பொண்டாட்டிக்கு நடுவுல இது என்னம்மா பரீட்சை? இந்த உறவே நம்பிக்கையின் பேர்ல தான் இருக்கு. அதுவே இப்ப இல்லைன்னா? இங்க பாரு, நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்க விரும்புறேன். நீ எப்படி இந்த குழந்தைக்கு அம்மாவோ அதே மாதிரி விஸ்வாவும் இந்த குழந்தைக்கு அப்பா. அது மட்டும் இல்ல, இந்த உரிமையை யாராலையும் பறிக்க முடியாது. எந்த அளவுக்கு அம்மா மனசுல அன்பு இருக்குதோ அதே அளவுக்கு தான் அப்பா மனசுலயும் இருக்கும். இதோ பாரு மாலதி, முதல்ல குழந்தை பிறக்கட்டும், அதுக்கப்புறம் பாரு விஸ்வாவோட அன்ப. சரியாம்மா? உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மகாராஜ் அவர்களே. நீங்க நல்லா தூங்கிட்டீங்க, அதனால தான் நான் குளிச்சேன். தேங்க்யூ சோ மச். இப்படியே இருங்க. ஃபோன். ஹலோ, சொல்லுங்க சார். ஹாய். அது நான் இங்க ரிஷிகேஷ் வரைக்கும் வந்திருக்கேன், ஒரு முக்கியமான விஷயமா. ஆமா, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க எனக்கு இண்டஸ்ட்ரியில எவ்வளவு பெரிய பேர் வாங்கி கொடுத்துருக்கீங்க. என்னால அப்படியெல்லாம் எப்படி பேச முடியும்? விஸ்வா, ஓகே சார், நான் கண்டிப்பா சண்டிகர்ல மீட் பண்றேன். துவைக்க வேண்டிய துணி எங்க? இதோ இருக்கு. சரி, ஓகே சார். So meet you soon sir. Thank you. டால், இந்த டால் எங்க போயிடுச்சு? டால், டார்லிங், இது எங்க போச்சுன்னே தெரியலையே. இந்த டாலுக்கு நடக்க கூட தெரியுமா? கடவுளே, இந்த டால் எங்க போயிருக்கோம்? டால், 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 where are you? பாரு, இந்த
இந்த வாஷிங் பவுடர் இப்பதான் காலி ஆகணுமா? சரி, கடைக்கு போய் தான் ஆகணும். அட கடவுளே, இந்த டால் எங்க போச்சு? ஒருவேளை மாலதிக்கு தெரிஞ்சது இந்த டால் காணாம போனது என்ன உண்டுலன்னு பண்ணிடுவா. டால் 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 எங்க இருக்க? ஐயோ மாலதி, ஒருவேளை என்ன பார்த்தா டால் எங்க இருக்குன்னு கேப்பா. ஒளிஞ்சுக்கலாம். ஏன் உன் பொண்டாட்டியை பார்த்து இப்படி ஒளிஞ்சிட்டு இருக்கிற? பொண்டாட்டினா உனக்கு இவ்வளவு பயமா? இது பயப்பட வேண்டிய விஷயம் தான் பாட்டி. என்ன பண்றது, என்ன பண்றதுன்னே தெரியலையே. வசந்தி, அண்ணி, விஸ்வா கிட்டயும் மாலதி கிட்டயும் பேசினியா? அவங்களோட சண்டை முடிஞ்சதா இல்லையா? ஆமா, பேசினேன் அண்ணி. ஆக்சுவலி மாலதி விஸ்வாவை பரீட்சை பண்ணிட்டு இருக்கா. அவ விஸ்வாக்கு ஒரு பொம்மையை கொடுத்துருக்கா. அந்த பொம்மையை கொடுத்து ஒரு வாரத்துக்கு அந்த பொம்மையை கவனமா பாத்துக்கணுமா. அப்பதான் அவன் கூட சண்டிகருக்கு வருவாளா, இல்லைன்னா வரமாட்டாளா தெரியல. விஸ்வா டெஸ்ட்ல பாஸ் ஆவானா ஃபெயில் ஆவானான்னு. நீ கவலையே படாத வசந்தி, விஸ்வா நிச்சயம் பாஸ் பண்ணிடுவான். அது மட்டும் இல்ல வசந்தி, விஸ்வா கிட்ட இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சொன்னா அவன் கண்டிப்பா செஞ்சிடுவான். நீ வேணா பாரு, அவன் மாலத்திய கூட்டிட்டு தான் கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு திரும்பி வர போறான். அப்புறம் எப்படி பார்த்தாலும் வசந்தி, இவங்க 2 பேரும் வினய் ஜீவிதாவுக்கு குறைஞ்சவங்கல்ல. இவங்க 2 பேரும் வித்தியாசமான கப்பல்ஸ்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை, ஒத்துமை இதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். யாருக்கண்ணும் இவங்க மேல பற்றக்கூடாது. என்னாச்சு வசந்தி, நீ என்ன சொல்ற? யாரோட கண்ணு பட போகுது? இல்ல, ஒண்ணு இல்ல அண்ணி. ஆக்சுவலி காலையில இருந்து எனக்கு ஒரே தலைவலி, அதனாலதான். ஓ, நான் இப்பவே உனக்கு மாத்திரை அனுப்பி வைக்கிறேன். அப்புறம் சுந்தர் கிட்ட சொல்றேன், உனக்கு இஞ்சி போட்டு டீ கொடுக்க சொல்றேன். அது குடிச்சா உன்னோட தலைவலி கண்டிப்பா குறைஞ்சிரும். தேங்க்யூ. இப்பவே அனுப்பி வைக்கிறேன். என்ன அண்ணி சொல்றது? என் மனசுக்குள்ள இருக்க வேதனையை நான் யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியல. முதல்ல வித்யாவோட மனசுல என்ன இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னது, பொம்மை தொலைஞ்சு போச்சா? நீ என்ன காரியத்தை பண்ணிட்ட? விஸ்வமாமா, நீங்க உங்க டால கொன்னிட்டீங்களா? ஒருவேளை மாலதிக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் வீட்ல சுனாமியா வந்துரும். வாய மூடுறா. இப்படி சத்தமா பேசினா மாலதிக்கு மட்டும் இல்ல, ரிஷிகேஷ்ல எல்லாருக்கும் கேட்டும். ஆனா இது எப்படி நடந்தது விஸ்வா? அந்த பொம்மை எப்படி தொலைஞ்சு போச்சு? எனக்கே தெரியல பாட்டி. என் ரூம்ல தான் இருந்தது. ஒரு போன் வந்தது, அதை எடுத்து பேசிட்டு திரும்பி பாக்குறதுக்குள்ள டால காணோம். இப்படிதான் காணாம போச்சா? விஸ்வமாமா, அந்த குழந்தை ரூம்குள்ள தானே இருந்தது, அப்புறம் எப்படி காணாம போயிருக்கோம்? ஐயோ, அதான் எனக்கு தெரியல. நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். மாலதி ஏன் உங்களுக்கு பரீட்சை வச்சான்னு நினைச்சேன். இப்போ நான் அவளுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? யாரும் யாருக்கும் எதுவும் சொல்லாதீங்க ப்ளீஸ். டால் இங்க தான் இருக்கும். நீங்க எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. டாலை தேடுறதுல. விஸ்வா சொல்றது சரிதான். மாலதி இங்க வரதுக்குள்ள நம்ம அந்த பொம்மையை தேடி எடுப்போம். வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. நான் கிச்சன்ல இருக்கேன்னு பாக்குறேன். கடவுளே, இப்ப என்ன ஆகுமோ தெரியலையே. பாட்டி,
எல்லா இடத்துலயும் தேடிட்டோம், எங்கேயுமே காணோம். நானும் என் ரூம் ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே இல்ல. ஆமா, நானும் கிச்சன் பூரா தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே கிடைக்கல. ஐயோ கடவுளே. எனக்கும் கிடைக்கல. நானும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். டேபிள் கீழேயும் இல்ல, சேருக்கு மேலேயும் இல்ல, அப்புறம் அந்த செல்ஃப்லயும் கிடையாது. மாலதி, அட, என்ன நடந்துட்டு இருக்கு? எதுக்காக எல்லாரும் இவ்ளோ பெரிய மீட்டிங் போட்டுட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, சும்மாதான். எல்லாரும் ஏன் ஒரு மாதிரியா நடந்துக்கிறீங்க? எல்லாம் ஓகே தானே? ஆ ஆ, 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 எல்லாம் நல்லாத்தாமா இருக்குது. என்ன நல்லா இருக்கு? நீங்க எல்லாரும் உங்க முகத்தை பாத்துக்கோங்க. எப்படி இருக்குன்னா ஏதோ மேரத்தான் ரேஸ்ல ஓடி வந்த மாதிரியே இருக்கு. அம்மா, இந்த விஸ்வா எங்க? ஆளையே காணோம். அது வந்து விஸ்வமாமா வெளியே வாக்கிங் போயிருக்காரு. வாக்கிங்கா? அட பயப்படாதம்மா, அவன் குழந்தைய கூட்டிட்டு வெளியே போயிருக்கான் சுத்தி காட்ட. குழந்தையவா? ஆமா மாலதிகா, அந்த குழந்தை இருக்குல்ல, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்ல நான் சொன்னதுக்காகவும் விஸ்வமாமா அந்த குழந்தை கூட ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அட அவங்க சுத்த தானே போயிருக்காங்க, காத்தோட்டமா ரொம்ப நல்லா இருக்கும். நீ ஒண்ணு பண்ணு, நீ அங்க இங்கேயும் சுத்திட்டு இருக்காத, போய் ரெஸ்ட் எடுத்துக்க. போ போ, ஒரு ரூமுக்கு போ. போறேன். எழுந்துரு. இல்ல, இன்னைக்கு நான் ஜீவிகா அக்கா மாதிரியே துப்பட்டா போட்டுக்க போறேன். இப்போ நல்லா இருக்கு. ஏன்னு தெரியல, இன்னைக்கு என்னமோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னே தெரியல. இன்னைக்கு உங்களுக்காக உங்களுக்கு பிடிச்சமான ஸ்பெஷல் பிரிஞ்சியை நான் சமைச்சு வச்சிருக்கேன் வினய் சார். அது உங்க ஃபேவரட் சாப்பாடு இல்ல? எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் சமைச்சது உங்களுக்கு பிடிக்கும்னு. வினய் சார் வந்துட்டார் நினைக்கிறேன். வித்யா, நீங்க பார்த்ததும் அதிர்ச்சி ஆயிட்டல்ல? வித்யா, வினய் எனக்கு உன்னோட உடல்நலத்தை பத்தி சொன்னாரு. அத பத்தி நான் கேட்டதும் எனக்கு அங்க இருக்கவே பிடிக்கல. இப்ப உன்னோட உடம்பு எப்படி இருக்கு? இப்ப நான் இங்க வந்துட்டல, உன்னை நான் நல்லபடியா பாத்துக்குவேன். அப்புறம் உன்னோட சேர்த்து இந்த சின்ன குழந்தையும் பாத்துப்பேன். அப்புறம் உனக்காக நான் சீக்கிரமா போய் சமைச்சு கொண்டு வந்துடுறேன். இப்ப வந்துடுறேன். சித்தி இருங்க, நான் உங்களை தான் தேடிக்கிட்டே இருந்தேன். எனக்கு ரொம்ப பசிக்குது தெரியுமா? ஒரு மில்க் ஷேக் பண்ணி கொடுங்க ப்ளீஸ். மால்தி, இந்த பவுடர் கொஞ்சம் வாஷிங் மிஷின்ல போட்டுட்டு மிஷினை ஆன் பண்ணிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் உனக்கு நல்ல மில்க் ஷேக் பண்ணி தரேன். ஓகே சித்தி, இது என்ன பெரிய வேலை? கொடுங்க, இதை நான் பண்ணிட்டு வரேன். ப்ளீஸ், எனக்கு ரொம்ப பசிக்குது சித்தி, மில்க் ஷேக் பண்ணி கொடுங்க. ஓகே, நான் உனக்காக ஒரு நல்ல மில்க் ஷேக் பண்ணி தரேன். ஓகே.
அட, இது டாலோட சத்தமாச்சே. ஆனா இந்த சத்தம் எங்க இருந்து வருது? எங்க இருந்து வருது? ஐயோ, இந்த குழந்தையோட சத்தம் அதிகமா இருக்கு. ஏதோ நடந்து வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆனா டால எங்கேயுமே காணுமே. சத்தம் மட்டும் எங்க இருந்து வருது? இங்க இருந்து தான் வருது. இதுக்கு தான் நீங்க எல்லாரும் என்கிட்ட போய் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. விஷ்வா வாக்கிங் போயிருக்காரு. இதான் இவன் வாக்கா? யாரோ ஒரு மூணாவது மனுஷக்காக என்கிட்டயே போய் சொல்லிட்டீங்களா? இவன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான். இந்த டால் வாஷிங் மிஷின்ல இருந்துச்சு. வெளிய பாத்தீங்களா? ஒரு நாள் கூட இவரால் இந்த டாலை பாத்துக்க முடியல. இப்ப எந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காரு பாருங்க. இப்படி இருந்தா எப்படி இவரால வாழ்க்கை பூரா குழந்தைய பாத்துக்க முடியும்? ஆமாடி, இது ஒரு வெறும் பிளாஸ்டிக் டால் தானே? ஆமா பாட்டி, ஆனா இது பிளாஸ்டிக் டாலையே இவரால ஒழுங்கா பாத்துக்க முடியல. குழந்தைய எப்படி பாத்துப்பாரு? இந்த டாலை நான் உன்கிட்ட உண்மையான குழந்தைன்னு சொல்லி தான் கொடுத்தேன். ஏன்னா நீ இதை பாத்துக்கணும்னு. அப்புறம் உன்னால ஒரு நல்ல அப்பாவா ஆக முடியும்னு எனக்கு நம்பிக்கை வரணும். ஆனா இல்ல விஷ்வா, நீ என் நம்பிக்கையை உடைச்சிட்ட. உன்னால ஒரு நல்ல அப்பாவா ஆக முடியாத நிரூபிச்சிட்ட விஷ்வா. ட்ரஸ்ட் மீ மாதி, நான் இந்த குழந்தைய நல்லா தான் பார்த்துக்கிட்டேன். ஆனால் ஐ எம் சாரி, குழந்தை எப்படி திடீர்னு காணாம போச்சுன்னு தெரியல. நம்ம குழந்தை மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன். ட்ரஸ்ட் மீ, ஆனால் எப்படி காணாம போச்சுன்னு தெரியல. ப்ளீஸ், ஐ எம் சாரி. இன்னொரு வாய்ப்பு கொடு ப்ளீஸ். இன்னொரு வாய்ப்பு, லாஸ்ட் சான்ஸ். இந்த விஷ்வா, இதை நீயே வச்சுக்கோ. இனிமே நீ இதை வச்சு என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ பண்ணிக்கோ. இதை தண்ணியில போடு, நெருப்புல போடு, என்ன வேணாலும் பண்ணு. அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஏன்னா நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். விஷ்வா, இனிமே நீ என்ன பண்ணாலும் என் நம்பிக்கையை ஜெயிக்க முடியாது. நல்லவேளை விஷ்வா, உன் மேல நம்பிக்கை வரதுக்கு முன்னாடி நீ அதை உடைச்சிட்ட. இனிமே உன் மேல நம்பிக்கை வைக்கிறது ஒரு முட்டாள்தனம். என் விசுவாசத்துக்கும் என் நம்பிக்கைக்கும் நீ ஒரு முடிவு கட்டிட்ட விஷ்வா. தி எண்ட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு நாள் கூட இவரால் இந்த டாலை பாத்துக்க முடியல. இப்படி இருந்தா எப்படி இவரால் வாழ்க்கை பூரா குழந்தைய பாத்துக்க முடியும்? நல்லவேளை விஷ்வா, உன் மேல நம்பிக்கை வரதுக்கு முன்னாடி நீ அதை உடைச்சிட்ட. இனிமே உன் மேல நம்பிக்கை வைக்கிறது ஒரு முட்டாள்தனம். என் விசுவாசத்துக்கும் என் நம்பிக்கைக்கும் நீ ஒரு முடிவு கட்டிட்ட விஷ்வா. தி எண்ட். சாரிடா, நான் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன். மாத்தி உன்னை என்கிட்ட பத்திரமா பார்த்துக்க சொல்லி சொன்னான். ஆனா நான் உன்னை பத்திரமா பார்த்துக்க முடியல. பார்த்தல, மாத்திக்க கோவம் வந்துடுச்சு. அவன் உன்னை என்கிட்ட அவளோட பேபின்னு நினைச்சு என்கிட்ட கொடுத்தான். ஆனா நான் உன்னை வெறும் டாலுன்னு நினைச்சு ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன். ப்ளீஸ் டா செல்லம், டேடியை மன்னிச்சிடு. அப்புறம் மம்மிக்கிட்டையும் சொல்லு டேடியை மன்னிச்சிட சொல்லி. ப்ளீஸ் ப்ளீஸ். நான் ஒரு உனக்கு வாக்கு கொடுக்குறேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்கவே நடக்காது. நீ வேணா பாரு, இந்த வேர்ல்டில் பெஸ்ட் டேடியாக மாறி காட்டுறேன். அதுக்கப்புறம் பேபிக்கும் சந்தோஷம், மம்மிக்கும் சந்தோஷம், டேடிக்கும் சந்தோஷம். ஹாப்பீஸ் என்டிங்ஸ். இப்போ நாம ஹாப்பி ஃபேமிலி. ம்
பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை வித்யா.